வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி மகிழ்கின்றேன். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் புத்தக கலந்தாய்வு நிகழ்வில் இன்றைய தலைப்பாக உடைகள் ஆடம்பரமா அத்தியாவசியமா என்று சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த தேவைகள் மூன்றா ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். இந்த தேவைகள் மூன்றும் உடலின் தேவைகளாய் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது தேவைகள் 3 உடலின் தேவைகளாக மட்டும்தான் இருக்குது. அது மனதின் தேவை இல்லை என்பதை நம்ம ஆராய்ந்து உணரணும். அதாவது பசிங்கிற உணர்வு வரும்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல பசியாக இருக்கும்போது எந்த உணவை கொடுத்தாலும் உடல் அதை ஏற்றுக்கும், அதை ஏற்று சமப்படுத்திவிடும். ஆனால் எந்த உணவு வேணுங்கிறத மனம்தான் முடிவு செய்யுது. இந்த உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்ய உதவி செய்வது தான் மனம், அல்லது அதை பெற்று தருவது மட்டுமே மனதினுடைய வேலையாக இருக்கும். இந்த உடல் கேட்கும் பொருளை இந்த மனமானது அதன் தேவைக்கேற்றாற் போல சரியாக தேர்வு செய்யாத போது தான் துன்பம் வர ஆரம்பிக்குது. உதாரணமாக, அவங்கவுங்க உடல் நலத்தை பொறுத்து உடல் கேட்கும் காரமான உணவோ, புளிப்போ, இனிப்போ, கசப்போ, துவர்ப்போ இருக்கலாம். இதில் முறை மாறி மீறி கொடுப்போம். இப்போ அறுசுவையும் எடுக்கலாம், சமமாக எடுக்கலாம், உடல் நலத்தை பொறுத்தது. இப்போ ஒருவர் மத்தியானம் 3 அல்லது 3:30 மணிக்கு சாப்பிடுவார். நல்ல உணவு, நல்லா சாப்பிட்றாரு. திரும்ப 5 மணிக்கு காப்பி, அப்புறம் ஏதாவது தீனி, நொறுக்கு தீனியாக நல்லா சாப்பிட்ருவார். திரும்பவும் 8 மணிக்கு சாப்பிடணும்னு நினைப்பார். பசிக்காது, ஆனால் அவருக்கு சாப்பிடணும்னு நினைப்பார். அப்போ அவர் உடல் மொழி பேசும், எனக்கு வேண்டாம்ப்பா, நீ சாப்பிட்டே ஆகணும்னா கொஞ்சமாக ரசஞ்சோறு கொடுன்னு சொல்லும். இந்த ரசஞ்சோறு ஜீரணம் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் கேட்கும் இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுவார், நமக்கு பிடிச்ச டிஃபனாக இருக்குது, சாப்பிட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குவோம், ஜீரணம் ஆகிடும்னு நினைப்பார். ஆனால் உடல் சொல்லும், ஏன்பா நீ எப்போ தூங்குனா என்ன, நான் ஜீரணம் பண்ணலைன்னா உனக்கு துன்பம் தானே. அப்போ நல்ல உழைப்பாளியாக இருந்தால் ஜீரணமாகும், இல்லைன்னா அந்த தேவைகள் ஜீரணமாகாது, அஜீரணமாயிடும். இந்த தேவைகள் 3ஐயும் என்ன பண்ணணும், நிறைவேற்றாத போது அந்த அஜீரணமாகிறது நம்மளுக்கு பசி எடுத்தது எடுக்காத பொறுத்து இருக்குது. அந்த தேவைகள் 3 நிறைவேற்றாத போதும் அது இன்பமா துன்பமான்னு பார்த்தா அது துன்பமாக தான் உணர்வோம். இதைத்தான் இயற்கை துன்பம்னு சொல்கிறது. இந்த இயற்கை துன்பம் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். இந்த இயற்கை துன்பத்தை நீங்கள் இடம்தான் இன்பம்னு உணர்வோம். நம்ம முன்னோர்கள் அப்பெல்லாம் பசி உணர்வு இருந்தால் கூட விரதங்கிற ஒரு முறையை வச்சாங்க. ஒரு நாள் முழுக்க, இல்லைன்னா 2 நாள் கூட விரதம் இருப்பாங்க, பசியை தாங்கிக்கிட்டு. இதை உபவாசம்னு சொல்லுவாங்க. இந்த விரத முறையை சரியாக செய்யும்போது உடல் தூய்மையாகிறதையும் மனம் தூய்மையாகிறதையும் உணர்ந்தாங்க. அங்கே உடலும் உயிரும் இணைப்பாக இருக்கும். அந்த இடத்துல இந்த இணைப்பு விலகாமல் இருக்கணும்னா அதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தொடரக்கூடாது. அவங்கவுங்க உடல் நலத்திற்கு ஏற்ப இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரம்ஜான் பண்டிகை நோன்பு இருப்பாங்க. 30 நாள் பகல் முழுவதும் சாப்பிடாம இரவு சாப்பிடுவாங்க. தண்ணி கூட எச்சி கூட முழுங்க மாட்டாங்க பகலில். அப்போ அதில் கூட என்ன பண்ணுவாங்க, முடியாதவங்க பெண்கள்லாம் இப்போலாம் அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற போல் விரதம் இருக்கிறாங்க.
இன்னும் வட மாநிலத்துலலாம் இந்த நவராத்திரி விரதம் இருப்பாங்க. 9 நாள் விரதம் இருப்பாங்க. அங்கே ஆண் பெண் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பழத்தை மட்டுமே சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உடல் கழிவுகள் வெளியேறி உடல் சுத்தமாகுது, மனசும் அமைதியாகுது. அப்போ பசி தாகத்தை உதாசீனமோ அலட்சியமோ செய்யக்கூடாது. இப்போ ரெண்டாவதாக அருத்தந்தை அவர்கள், ரெண்டாவது தேவையான நமக்கு அருத்தந்தை அவர்கள் கூறியது தட்ப வெப்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பாதுகாப்பு. இப்போ உணவுங்கிற முதல் தேவையை பசி தாகம்னு இரண்டாக பிரித்தார். அப்போ உடை இருப்பிடம் என்ற ரெண்டாவது தேவையை ஒன்றாக்கிட்டாங்க. இதில் உடையும் இருப்பிடமும் தட்ப வெப்பத்திலிருந்து காப்பதால் ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. இப்போ கோடை காலம், குளிர்காலம், மழை காலத்திலிருந்து நம்ம உடலை பாதுகாத்து கொள்ள உடையும் இருப்பிடமும் மிக அவசியமாகிறது இல்லையா? உடை ஏன் அணிய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருது. என்னடா இது ஒரு கேள்வின்னு நினைப்போம். உடைகள் மானத்தை காப்பதற்காக அணிய வேண்டுங்கிறது வழக்கத்தில் உள்ளது. இது சரியான சிந்திப்போம். அதாவது தற்காலத்தில் ஆதி மனிதன் உடைகள் ஏதும் அணியலை, விலங்குகளோடு சேர்ந்து உடை அணியாமல் வாழ்ந்தாங்க. அங்கே மானம் என்ற வழக்கு ஒன்று இல்லை. அவங்க குளிர்லிருந்து காத்து கொள்ள இலை தலைகளையும் மரைப்பட்டைகளையும் உடையாக அணிஞ்சாங்க. அப்புறமா பிறகு என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அதாவது சமுதாயமாக வாழ தொடங்கினாங்க. இலை தலைகளை இருந்ததெல்லாம் உடையாக மாற்றமாச்சு அந்த இடத்துல. அப்புறம் நாகரிகம் வளர வளர உடைகள் மாற்றமாகி இன்று வழக்கமாய் உள்ள உடைகள் வரைக்கும் வந்துடுச்சு. அங்கே சமுதாயமாக சேர்ந்து வாழும்போது மக்கள் எல்லோரும் உடை அணிந்திருக்கும்போது, இப்போ ஒருத்தர் மட்டும் உடை அணியாமல் இருக்கும்போது அவர் மட்டும் அங்கே தனித்து காணப்படுறாரு. அதை வைத்து தான் அங்கே தனித்து காணப்பட்டதை அறிந்தது தான் மானம் என்ற ஒரு வார்த்தையாகுது. இப்போ ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டு வராங்க. அதில் ஒருவர் மட்டும் கலர் உடையில் வராங்க. அப்போ எல்லோருடைய கண்கள் அவங்கள தான் ஒரு பார்வை பார்ப்பாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமாக தெரிந்தாலும் எல்லோருடைய பார்வையும் அவங்க மேலே தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுபோல தான் அங்கே மக்கள் எல்லோரும் உடை அணிய ஆரம்பித்தாங்க. உடை போடாதவங்களை பார்க்கும்போது உடை போடாதவருக்கு ஒரு உணர்வு தோன்றும். அதாவது கூச்ச உணர்வாகலாம். அதுக்கு முன்னே தோணலை. ஏன்னா யாரும் அவரை வித்தியாசமாக பார்க்கல. அப்போ அவரை வேறுபட்டு பார்க்கும்போது தான் தானாகவே உணர்வு வந்திருக்கும். அவரும் உடை அணிகிறாரு. அப்போ தட்பவெப்ப நிலையிலிருந்து காத்து கொள்ள உடைகள் அணியப்படுவது என்பதை முதல் காரணமாகவும், பழக்க வழக்கத்தில் மானம் காப்பதற்கு உடைகள் அணியப்பட்டது என்பதை இரண்டாவது காரணமாகவும் ஊர்ஜிதம் பண்ணலாம். உடைகள் தட்பவெப்பத்திற்கு ஏற்றவாறு அணியப்படுகிறதா என்று சிந்திப்போம். பெரும்பாலான மக்கள் எதுக்கு உடை அணிய வேண்டுமோ அதுக்காக போடுவதில்லை. அதாவது பருவ காலங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிலையும் தட்பவெப்பம் மாறிக்கிட்டே இருக்குது. குளிரும் வெப்பமும் காலநிலைக்கேற்ப மாறி அதை உச்ச நிலையை அடையும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடைகள் அணியணும். அருத்தந்தையவர்கள் சொல்வார்கள், எந்தெந்த இடத்திலோ எந்தெந்த காலத்திலோ எந்தெந்த சீதோசன நிலைக்கு தகுந்தவாறு நமது தேவைகளை அமைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக ஒரே உடை வழக்கத்தை கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது. நம்ம நாட்டில் வடபகுதி தென்பகுதி, அதாவது வட மாநிலங்கள் தென் மாநிலங்களிலேயும் வேறு தட்பவெப்ப நிலை மாற்றமான நிலையை பார்க்கிறோம். நம்ம வாழும் பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருப்பதால்
இந்த நாகரீகம் வளர்றதுக்கு முன்ன பருத்தியாலான உடைகளைத்தான் அணிந்தாங்க. ஆண்கள் பருத்தியிலான சட்டை வேஷ்டி, பெண்கள் பருத்தியிலான புடவை தான் அணிந்தாங்க. அடுத்து வந்த கால மாற்றத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்னாடி உடை பழக்க வழக்கங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த ஆங்கிலேயர்கள் தன் நாட்டு சீதோஷ்ண நிலைக்கு தகுந்தவாறு பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு டை ஷூ அணிந்தாங்க. அதையே இந்தியாவிலையும் அது போலவே உடை பழக்கத்தை தொடர்ந்தாங்க. அதை பார்த்து நாம் அந்த உடை பழக்க வழக்கத்தை மாற்றி கொண்டு அதை விடாமல் பழக்கத்தில் வச்சுருக்கோம். நாம் வாழ்கிற வெப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கை வளங்களும் இருக்குது. அதாவது பருத்தி விளைச்சல்லாம் அதிகமாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோதே நிறைய பார்த்துருக்குறேன். அப்போ எல்லாம் இந்த நூல் புடவை, சட்டை வேஷ்டி, குழந்தைகளுக்கு பாவாடை சட்டை எல்லாமே நூலிலான துணி, கதர் சட்டை கதர் வேட்டி அணிவாங்க. அப்போல்லாம் ஒரு போராட்டம் கூட நடந்தது. வெளிநாட்டு துணி இங்கே கொண்டு வரக்கூடாது, கதர் ஆடை தான் அணியணும்னு தலைவர்கள்லாம் அப்போல்லாம் ஒரு போராட்டமே நடந்தது. இப்போ இந்த நூல் துணியிலான உடைகள் வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருந்தது. பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் வெப்பம் இல்லாமல் இருக்கும். அதாவது கர்ப்பப்பை சூடேறாது, ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ கொசுவை எடுத்து சுருகி இருப்பது வயிற்று பகுதியில் சூடேறாமல் அது பாதுகாக்கும். அப்போ இது எல்லாம் இயற்கையாகவே நடந்தது. குழந்தையெல்லாம் அப்போ ரொம்ப ஈஸியாக பெற்றாங்க. 6, 7, 8 டஜன் கணக்கில் கூட பெற்றாங்க. காரணம் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருந்தது. உணவு உடை இருப்பிடம் எல்லாமே இயற்கை முறையாக இருந்தது. இப்போ ஆண்கள் இந்த கச்சை வேட்டின்னு சொல்லுவாங்க. கால் நடுவில் ஒரு முனையை விட்டு பின் இடுப்பு பக்கம் எடுத்து சொருகியிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த அடிவயிற்று பகுதி சூடாகாது. வயல் வேலை செய்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. தலையிலையும் ஒரு துண்டு கட்டிக்குவாங்க. தலை அதிகம் சூடாகாமல் இருக்கும். சட்டை போட மாட்டாங்க. அதாவது அந்த முக்கியமான பகுதிகள் சூடேறாமல் பார்த்துக்குவாங்க. அந்த இயற்கையாக உருவாக்கப்பட்ட பருத்தி ஆடையிலிருந்து என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பாலிஸ்டருங்கிற செயற்கை வகை துணிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். பள்ளி குழந்தைகளுக்கு பாலிஸ்டர் துணி வகை யூனிஃபார்ம் போட்டு கோட்டு ஷூ டை போட்டுக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷூ சாக்ஸு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டு கால் பாதத்தில் காற்றோட்டமே இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த குளிர் பிரதேசத்தில் பள்ளி மாணவர்கள் ஷூ கோட்டை போட்டுக்கிட்டு அவங்க குளிர்லேருந்து பாதுகாக்க போடுவது. இந்த நாகரீகங்கிற பேரில் இந்த வெப்ப காலகட்டத்தில் கூட ஜீன்ஸு பேண்ட்டு டைட்டாக அடிவயிறு இறுக்கமாக ஆண் பெண் எல்லோருமே பாரபட்சம் இல்லாமல் போட்டுக்கிறாங்க. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஜீன்ஸு பேண்ட்டு போட்டு விடுறது, இன்னும் பல உடைகள் ஃபேஷன்னு சொல்லி இறுக்கமாக போடுறாங்க. அதனால் பெண்களுக்கு அடி வயிற்று பகுதி காற்றோட்டமே இல்லாமல் சூடாகிடுது. கர்ப்பப்பையில் உயிர் அணுக்கள் உற்பத்தி குறைஞ்சிருது. கர்ப்பப்பையில் உற்பத்தி குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மாறுபட்ட உணவுனால் ஒரு பக்கம் உயிர் அணுக்கள் குறைதாக இருந்தாலும் ஒரு பக்கம் இன்றைய உடை இறுக்கமான உடை உயிர் அணுக்களை பாதிக்குது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்போ குழந்தை பேறு என்பது தாமதமாவதற்கு இதுவும் ஒரு காரணம். குழந்தைகளுக்கும் இறுக்கமான உடையை போட்டு நாமளே நம் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு எதிரியாகி விடுகிறோம். அப்போ குழந்தைகள் வளர்ந்ததும் அவங்க இஷ்டத்துக்கு தான் உடைய போடுறாங்க. நாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மாடலாக இருக்கணும்னு நினச்சி பிள்ளைங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அவங்க போடுற உடைகள் நமக்கே பார்க்க கஷ்டமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்திலலாம் அப்படி தான் உடை போட்டுட்ருக்குறாங்க. இதுக்கு காரணம் யாருங்க? நாம் தான். வெளிநாட்டு
வெளிநாட்டில் எந்த மாதிரி உடை அணிந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தால் சாதாரண உடையில தான் இருக்காங்க. இதில் மகரிஷி கூட ஒரு கவியில் சொல்லியிருப்பார், அலங்காரம் ஏன், அதாவது கவர்ச்சி தரும் அலங்காரம் யாருக்காக, காண்பவர்கள் நெஞ்சத்தில் என்ன தோன்றும், கவர்ச்சியால் அடைய உள்ள பயன்தான் என்ன, கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உடை ஒழுக்கத்தில் இன்னைக்கு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் இந்த கல்யாணத்துலேயும் பாருங்கள், மாப்பிள்ளை சூட்டு கோட்டு இல்லாமல் திருமண விழாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அது ஒரு கௌரவத்துக்காகனே ஆயிடுச்சு. அது வெயில் காலமாக மழை காலமாக எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் அது போல தான். மணமகளுக்கு அதிக விலையில் பட்டுப்புடவை, ஜரிகையும் அதிகமாக இருக்கும், பட்டு நல்லதாக இருக்கணும். இது இப்போ மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ எல்லாம் கல்யாண பொண்ணுக்கு சரியாக அதிக விலையில் புடவை கட்டியிருப்பாங்க. நெருக்கமான சொந்தங்கள், நான் கூட ஒரு திருமணத்துக்கு போயிருக்கும்போது பொண்ணு யார் யாருன்னு நாங்களாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மணமேடைக்கு வந்தப்போ தான் இதுதான் பொண்ணா அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போகிறவங்களும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு வீடு வர வரைக்கும் வெயில் நேரமாக இருந்தால் வருங்க எவ்வளோ சிரமப்படுறோம். இது எதுக்காக? கௌரவத்துக்காக தான். இப்போ நம்ம சாதாரணமாக போனால் கூட மற்றவங்க விடுறதில்லை, கேள்வி கேட்டு தொடச்சிருவாங்க. இப்போ அருத்தந்தை அவர்கள் ஒரு கவியில் சொல்லியிருக்கிறாரு, 10,000 புழுக்கள் பதவதைக்க பட்டு என்னும் நூல் எடுத்து புடவையாய் உடுத்தி சொல்லாயிரம் சொல்லி இறைவனை வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே என்று எழுதுகிறாரு. அதாவது ஒரு அம்மா இறைவனை வேண்டி சங்கீதம் அருமையாக பாடுறாரு. இப்போ மகரிஷி அவர்கள் இந்த அந்த இடத்துக்கு வர்றாரு, அருமையாக குரல் வர்ற இடத்த பார்த்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே மெய் மறப்போம் இல்லைங்களா, அது மாதிரி மகரிஷி அவர்கள் அப்படியே அந்த பாட்டு சங்கீதத்தை கேட்டு ரசிக்கிறாரு. அப்போ அந்த அம்மாவை பார்க்குறாரு. இப்போ தான் அந்த அம்மா பட்டுப்புடவை கட்டியிருக்கிறத பார்க்குறாரு. இவ்வளவு அழகான குரலில் பாடுறாங்க, இந்த பட்டுப்புழுக்களிலிருந்து வந்த புடவையை அணிந்திருக்கிறாரே என்று நினைக்கிறார், வருத்தப்படுறாரு. அப்போ தான் இந்த கவியை எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, செயலுக்கேற்ற விலையை ஞாபகப்படுத்துகிறாரு. அப்போ இந்த உடை விஷயத்தில் தட்பவெப்ப நிலையிலிருந்து மாறி போயிட்டுருப்பதை உறுதியாக பார்க்குறோம். ஒருவருக்கு எத்தனை உடை அல்லது எத்தனை உடைகள் வேண்டும் சிந்திப்போம். சராசரியாக ஒரு மனிதனுக்கு 5 உடைகள் வைத்து கொள்ளலாம். அதை துவைத்து மறுபடியும் உடுத்திக்கலாம், தேவை பூர்த்தியாகிவிடும். இப்போ இந்த மாதிரி இருந்த காலம் எப்போ? 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னே. இப்போ யாராவது 5 10 உடைகள் வச்சுருக்கிறாங்களா? ஒரு சிலர் மட்டும் இருக்கலாம். மற்ற எல்லார்கிட்டையும் இருக்கிற துணிகளை வைக்க இடமில்லாமல் தான் இருக்குது. இந்த கலர், இந்த டிசைன் புடவை நம்மக்கிட்ட இருக்கான்னு கூட தெரியாமல் எத்தனை பேர் நிறச்சி வச்சுருக்குறாங்க. 100 கணக்கில் இருக்குது. பீரோவே பத்துறதில்லை. ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு 2 பீரோ பத்தலை அப்படின்ட்டு. இன்னும் ஒரு பண்டிகை வந்தாலும் வைங்க, ஒன்று எடுக்க போகிறது தள்ளுபடி. இப்போல்லாம் ஆடு தள்ளுபடி வேறு வந்துருக்கு பாருங்க. இந்த பட்டு புடவையிலிருந்து சாதாரண புடவை வரைக்கும் 10லிருந்து 50%. அப்போ ஒன்று எடுப்போமா? 3 4 இன்னும் போகிற இடத்துல 5 யாருன்னு எடுப்பது. சரி தீபாவளிக்கு வச்சுக்குவோம், பொங்கலுக்கு வச்சுக்குவோன்னு எடுக்கிறது. அப்போ பணம் பத்தலைன்னா கூட என்ன பண்ணுவோம், போகிறவங்கக்கிட்ட வாங்கி எடுப்பது. அப்புறம் பாருங்கள், தீபாவளி வந்ததும் இதை வச்சு கட்டுறாங்களா, அப்போ அதுக்கு தனியாக வாங்குறது. இப்போ இதையெல்லாம் பார்த்து அப்போலாம் நல்லா வசதியானவங்க நிறைய வாங்குவாங்க, காஸ்ட்லியாக வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் சாதாரண மக்களே விலை கம்மியாக இருக்கும்போது இப்போ எல்லோரும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ நகை நட்டு தான் வாங்க முடியல, புடவையாவது விதவிதமாக கட்டலாம்
அப்படின்ட்டு இந்த வர்ற வருமானத்தில் அதிகமாக ஆடம்பர செலவுக்கே கொடுக்குறாங்க. இப்போ ஆண்கள் மட்டும் இன்னும் செலுத்தவரா, நீங்கள் தான் எடுப்பீங்களா, நாங்களும் எடுப்போம்லன்னு தள்ளுபடியில் இப்போலாம் தள்ளுபடியில் டிஷர்ட் 100 ரூபா, அதாவது கம்பெனி பேண்ட்டுகளே என்ன பண்ணுறாங்க, 3 பேண்ட் 1000 ரூபா, டீ ஷர்ட்டு கம்பெனி ஷர்ட்டு 3 1000 ரூபான்னு ஏலம் போடுறாங்க கடையில். அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, 20 செட்டு 30 செட்டு 40 செட்டு கூட வச்சுருக்குறாங்க. இன்னும் குழந்தைகளுக்கு கேட்கணுமா, குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு குட்டி பீரோ இருக்குங்க, அது ரொம்ப வலியுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பத்தாம் போயிடுது. இப்போ பிறந்த குழந்தைக்கு எத்தனை துணி, பார்க்க வர்றவங்க எல்லாருமே துணி எடுத்துகிட்டு வர்றாங்க. பிறந்த குழந்தை முதல்ல வயசான வரைக்கும் இவ்வளோ துணி வச்சுருக்குறோம். அப்புறம் கட்டுறதா எடுத்து பாத்திரக்காரருக்கு போடுங்க, பக்கெட்டு வாங்குது. இன்னும் என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக வந்து இந்த இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு துணி கொடுங்கன்னு வாங்கி அவங்க கொண்டு போய் வித்துடுறாங்க. சில இல்லங்களில் கூட இப்போலாம் வந்து பழைய துணி வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ கம்மி விலைன்னு சொல்லி அளவில்லாமல் துணிகளை வாங்கி வீண் பண்ணுறோம். காரணம், இன்றைய சூழலில் உற்பத்தி அதிகமாகி கொண்டே இருக்குது இல்லையா. துணிக்கடை பார்க்குற பக்கமெல்லாம் வந்துருச்சு. பார்த்ததும் ஒரு ஆசை, மயக்கம். இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நிறைய பணத்தை விரயம் பண்ணுறோம். நம்ம ஆடம்பரமாக போகிறத பார்த்து ஒன்று பெருமையாக நினைக்கணும், இல்லை பொறாமைப்படணும், இல்லை பாராட்டணும் அப்படின்னு மனசு நினைக்குது. எதுக்காக நம்மளை பார்த்து இதையெல்லாம் அவங்க செய்யணும்னு நம்ம நினைக்கும்போது அப்போ தான் நமக்காக நம்ம வாழ்வோம். இன்றைய சூழல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நண்பனே ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜவுளி உற்பத்தியை ஒரு 5 வருஷம் நிப்பாட்டிட்டா எந்த துணி கடையும் இல்லைனாலும் இருக்கிற துணியை உடுத்துறதுனாலே ஒரு 5 வருஷம் மேலேயே கூட போகும். அந்த அளவு இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு தாங்க விதிவிலக்கு. இன்னும் ஒரு கணக்கு எடுக்கலாம். ஒரு ஜவுளி கடை முன்ன போய் ஒரு கணக்கெடுப்பு வச்சா, நீங்கள் தேவைக்கு துணி எடுக்கிறீங்களா, ஆடம்பரத்துக்கு எடுக்கிறீங்களான்னு கேட்டால் 99% ஆடம்பரத்துக்கு தான் சொல்லுவாங்க. துணி மட்டும் இல்லைங்க, மற்ற பொருட்கள் அளவு இல்லாமல், எல்லா பொருட்களையும் அளவு இல்லாமல் வாங்கி ஆடம்பரத்தால் எத்தனை குடும்பங்கள் நலிவடைஞ்சிருச்சு. சில பேர் வந்து சாதாரண வாழ்க்கைக்கு ஒரு நஷ்டமாயிட்டா, நலிவடைஞ்சிட்டா சாதாரண வாழ்க்கைக்கு வந்து வாழ்கிறாங்க. சில பேர் வர முடியாமல் எத்தனை குடும்பம் தற்கொலைங்கிற அவல நிலைக்கு போயிடுறாங்க. இன்னும் பாருங்கள், அப்போ இந்த உற்பத்தி அதிகமாக என்ன ஆகுது, கலர் கலராக வந்து சாயம் போடுறாங்க இல்லையா. இப்போ அதனுடைய கழிவு நீர், பிரிண்டிங் கூட இந்த கழிவு நீர், இவ்வளோ கழிவு நீர் இதெல்லாம் எங்கே போய் கலந்துது, நீர்நிலையில் போய் கலக்குது, இன்னும் வந்து பூமியில் போய் கலக்குது. இது போல் அந்த உற்பத்தி பொருள் பெருக பெருக அதனுடைய கழிவுகள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் அசுத்தப்படுகிறது. இயற்கையை வந்து மாசுபடுத்துது. இந்த பங்கு எல்லாருக்கும் தானே சேரும். இது சமுதாய பதிவாக வான்காந்த பதிவாக மாறுது. இயற்கை சீற்றத்தை தான் பரிசா வழங்கும். இதுக்கு காரணம் யாருங்க, நாம தானே. அப்போ இந்த தேவைகள் 3 உணராததால் அந்த அறியாமை தான் சமூக மக்களிடம் நிரம்பி இருக்குது. தேவைகள் 3 முழுமையை உணர்ந்து அதன்படி உறுதியாக வாழ்ந்தால் அதில் என்ன சிக்கல், உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயம் எல்லோரும் ஏளனை செய்வாங்க. இப்போ அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் சகித்து அதையெல்லாம் எதிர்கொள்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோன்னு வைங்க, அந்த இறை நீதியை நமக்கு நன்மை செய்யும். இப்போ நம்ம வேதாத்திரிய ஆசிரியர்கள் முழுமையாக இன்னும் உணராததால் உணர தெரியாமலும் இருக்கிற நிலை தான் உள்ளது.
இந்த சமுதாய தேவைகளை அனுபவிக்கும் வகைகளை நன்மணியை அவர்கள் 3 வகையாக பிரித்துள்ளார்கள். அதாவது தேவைகளை தேவையின் அளவு மிகாமல் பூர்த்தி செய்து அனுபவித்தல் என்ற அறநெறி நிலை. அதாவது தேவைகளை தேவையின் அளவு மிகாமல்னு சொல்லுகிறாரு. 2வது தேவைகளை சௌகரியமாக அனுபவித்தல் என்ற நிலை. ஏன் சிக்கனமாக செய்யணும், ஓரளவு நம்ம சௌகரியமாக பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுறது. 3வது தேவைகளை ஆடம்பரமாக அனுபவித்தல் என்ற ஒரு மோசமான நிலை. இப்போ இந்த நிலையில தான் ஈகை தர்மம் எல்லாம் அழிய தொடங்கிடுச்சுன்னு குறிப்பிடுறோம். இதற்காக மாற்றத்தை முதல்ல ஆசிரியர்கள் தாங்க கொண்டு வரணும். முழுசாக 100% மாற்றம் வந்த பிறகு தான் நான் பணி செய்ய வருவேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. யாராலையும் கண்டிப்பாக வர முடியாது. ஒரு 25% 30% செயல் மாற்றங்களை நடைமுறைப்படுத்தி அதை மற்றவர்களுக்கும் உணர்த்துகிற வகையில் தொடர் முயற்சியில் இருக்கணும். உதாரணமாக என்கிட்ட இருக்கிற உடை உபயோகப்படுத்த முடியாத வரைக்கும் உடைகள் எடுக்கக்கூடாது என்ற ஒரு முயற்சி தொடங்கணுங்க. செயல் மாற்றம் இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு தொடர்ந்து போதித்து கொண்டிருப்பேன் அப்படின்னா இது பெயருக்கு தான் ஆசிரியர்களாக இருக்க முடியுமே தவிர உண்மையான ஆசிரியர்களாக மாறவே முடியாது. ஆக நாம் முதலில் படிப்படியாக மாற்றம் செய்து கொள்வோம் என்று கூறி இந்த சிறப்பான சிந்தனையை பேச வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் பொறுமையாய் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த மெய் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.